என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா குழந்தை பேரு தள்ளி போகும் அப்படி இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ஒரு அளவுக்கு அதிகமாகும்போது கர்ப்பப்பையினுடைய ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து வரும்போது 16 வயசு ஆயும் என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணல, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் வந்து ஃபைனலாக சுக்கிலமாகவோ நாதமாகவோ கன்வெர்ட் ஆகுது. அப்படிங்கும்போது என்ன நம்ம உள்ளே போடுறோம் அப்படிங்கிறது குவாலிட்டியாக அடுத்த ஒரு தலைமுறையை வந்து அந்த காலம் மாதிரி சனிக்கிழமை காலையில் உட்கார வச்சு உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறது அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஒரு தாய்மார்களும் செய்யும்போது எந்த டைமில் அவங்களுக்கு வந்து குழந்தை பெறணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த டைமில் குழந்தை பேரும் வந்து அவங்களால டெஃபினட்டாக அடைய முடியும். Ethnic Health Care. வணக்கம், நான் டாக்டர் யோகவித்யா ஃப்ரம் எத்னிக் ஹெல்த் கேர். இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா குழந்தை பேர் தள்ளி போகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இன்ஃபர்டிலிட்டிக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற டாபிக். ஸோ பொதுவாக திருமணமாகி ஒரு வருஷத்துக்கு மேலே கல்யாணம் ஆகிட்டு நமக்கே மறந்தால் கூட யாரோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேட்டால் தான் நம்மளே அதை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் அவ்வளோ பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல் வேறு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான காரணத்தினால உங்களுக்கு வந்து குழந்தை பேர் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம கர்ப்பப்பையினுடைய வரைபடம் டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து கர்ப்பப்பை அப்படின்னா ரெண்டு சைடும் வந்து ரெண்டு கருக்குழாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெலோப்பியன் டியூப். ஸோ இந்த ஃபெலோப்பியன் டியூப் வந்து ஆல்மோஸ்ட் எப்போவுமே ரிலேட்டட் அண்ட் கனெக்டட் டு த ஓவரி ரெண்டு சைட்லேயுமே. ஸோ இந்த ஓவரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு பிறந்த உடனே எவ்வளோ முட்டைன்னு சொல்லி இந்த சைடு எல்லாமே வந்து நிறைய முட்டைகள் இருக்கும். ஸோ பருவம் அடைஞ்சதுலேருந்தே வந்து ஒரு மாதம் வந்து முட்டைகள் வளர்ச்சி அடையும். ஸோ பொதுவாக ஒரு க்ரோன் ஃபீமேல் ஒரு பியூபர்ட்டி அட்டைன் பண்ணவங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஓவரினுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.6 to 2.8 வரைக்கும் நார்மலாக ஆவரேஜாக எல்லாருக்குமே இந்த ஓவரினுடைய சைஸ் வந்து இருக்கும். யாருக்கெல்லாம் ஒரு மாதம் வளரக்கூடிய முட்டைகள் அந்தந்த மாதவிடாய் வழியாக வெளியேறாமல் உள்ளேயே தேக்கமாக இருக்கக்கூடிய இந்த பிசிஓடி கண்டிஷன் இருக்கோ அவங்களுக்கு இந்த முட்டைகள் தேக்கம் அடைகிறதுனால இந்த ஓவரியோட சைஸ் வந்து பெருசாகிடும். ஏன்னா ஒரு மாதம் வளரக்கூடிய முட்டைகள் அங்கங்கே வெளியே மாதவிடாயில் சுத்தமாக வராமல் உள்ளே அக்குமுலேட் ஆகி 2.6 2.8 இருக்க வேண்டிய இந்த ஓவரியோட பையனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு 3.5 4.8 வரைக்கும் அதுக்கும் மேலேயும் கூட பல்கியாக பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பிசிஓடி கண்டிஷனில் ஏற்கனவே வளர்ந்த முட்டை தானே உள்ளே தேங்கி இருக்குது. அப்போ நம்ம பிரெயின் என்ன நினைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தான் ஆல்ரெடி வளர்ந்த முட்டை இருக்கே, நம்ம ஏன் அடுத்த மாதம் திருப்பி முட்டையை வளர்க்கணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஓவுலேஷன் ப்ராசஸ் நடக்காதனால அவங்களுக்கு குழந்தையின்மை ஏற்படும். மோரோவர் இந்த பிசிஓடி இருக்கும்போது அவங்களுக்கு மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ஒரு அளவுக்கு அதிகமாகும்போது கர்ப்பப்பையினுடைய உள் சுவர்னு சொல்லக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் லேயர், அதாவது ஒரு மாதம் குழந்தை வளர்ப்பதற்காக ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த சுவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பெட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை தங்குச்சுன்னா குழந்தைய வளர்க்க ஹெல்ப் பண்ணும். குழந்தை தங்கலினா இந்த லேயர் எல்லாமே வந்து கரைஞ்சி வெளியே வரது தான் பீரியட். அப்படி இந்த எண்டோமெட்ரியம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நமக்கு 9 to 11 mm அட்லீஸ்ட் டியூரிங் த ஓவுலேஷன் டைம். ஸோ முட்டை வந்து வெடித்து இங்கே கரெக்டாக ரெடியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 14th டே, இப்போ இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ்னால் இன்னிலிருந்து 14வது நாள் முட்டை வெடித்து வெளியே வரக்கூடிய டைமில் அட்லீஸ்ட் இந்த 9 to 11 mm வந்து எண்டோமெட்ரியம் ப்ராப்பராக வளர்ந்துருக்கு அப்படின்னா தான் கருப்புதிதல் ஏற்பட்டு அது நல்லபடியாக ஹார்ட் பீட் வந்து ஒரு ஃபீட்டஸாக வளரும். பட் இந்த எண்டோமெட்ரியம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு 4 mm ஒரு 5 mm தான் வந்து டியூரிங் ஓவுலேஷன் டைம்லேயே இருக்குது அப்படின்னா இட்ஸ் அப்நார்மல். ஒரு 11வது நாள் 12வது நாள் அல்லது 14வது நாள்லேயே வந்து சுத்தமாகவே வந்து எண்டோமெட்ரியம் வளராமல் 4 mmலே தான் நிற்கிது அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தையின் பேர் வந்து அடைவதில் சிரமம் ஏற்படும். ஸோ அப்படி இந்த குழந்தை பேர் வேறு யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எண்டோமெட்ரியத்தில் பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவராக திக்னஸ் ஆகிறது. இப்போ இந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கிறதுனால பிசிஓடி கண்டிஷனில் ஒரு சிலருக்கு ஓவர் திக்னஸ் ஆகிடும். இப்போது 9 to 11 mm இருக்க வேண்டியது
ரொம்ப திக்காக 11 mm தாண்டி 15 mm 25 mm வரைக்கும் ஓவராக திக்னஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உள் சுவர் வந்து கல் மாதிரி ஆகிடும். 11 mm தாண்டிச்சு அப்படின்னா பெட்டு மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஹார்டாகி கல் மாதிரியோ டேபிள் மாதிரியோ ஆகும்போது அங்கே கருப்புதிதல் ஏற்படாது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு செடி வந்து வளர்க்குறோம் அப்படின்னா, ஒரு மண் பானை ஒரு தொட்டியில் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ மண்ணாக போட்டிங்கன்னா தான் ஒரு சீடு வந்து வேரூனி ஒரு மரமாகவோ செடியாகவோ வளரும் இல்லையா. இப்போது இதே ஒரு தொட்டியில் நம்ம வந்து சுத்தமாக மண்ணே போடாமல் இவ்வளோ தான் போடுறீங்க அப்படின்னா அந்த வேர் ஊன்றதுக்கு அங்கே இடம் இருக்காது. அந்த மாதிரி இந்த திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இந்த மாதிரி அப்படின்னா குழந்தை நிற்காது. அப்போ அந்த திக்னஸ் வந்து 9 to 11 வந்து மெயின்டைன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இப்போல்லாம் நிறையா ஏஜ் ரிலேட்டட் ஃபேக்டர் லேட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்குலாம் எண்டோமெட்ரியம் திக்னஸ் ரொம்ப தின்னாக இருக்குது, அதனால் 4-5 IVF ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு மோஸ்ட் காமன் ப்ராப்ளமாகவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலும் வந்து ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஓவர் திக்னஸ் ஆகிறத நம்ம எப்படி ரிலேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சாஃப்டாக ஒரு சேர் மாதிரி ஒரு மண் குழச்சி இந்த மாதிரி ஒரு விதை போட்டிங்கன்னா அது வளருது. அதே ஒரு பாறையில் போய் ஒரு விதையை போட்டால் வளருமா? அந்த மாதிரி ரொம்ப ஹார்டனாகி ஓவர் திக்னஸ் ஆன ஒரு எண்டோமெட்ரியத்துலேயும் போய் குழந்தை ஃபிக்ஸ் ஆகி வளராது. ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் எண்டோமெட்ரியாசிஸ், அதாவது ஓவர் திக்னிங் ஆஃப் த இன்னர் லைனிங் சொல்லலாம். இந்த மாதிரி கர்ப்பப்பையுடைய உள் சுவரும் எண்டோமெட்ரியம் தான், அதே போல் ஒரு கருக்குழாயினுடைய உள் சுவரும் எண்டோமெட்ரியம் தான். அப்போது இந்த திக்னஸ் வந்து அதிகமாக இங்கேயும் திக்னஸ் அதிகமாகி கர்ப்பப்பையில் அதாவது கருக்குழாயில் வந்து பிளாக் ஆகிடும், ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக் ஆகிடும். அப்போது இந்த எண்டோமெட்ரியாசிஸ் கேன் ஆல்சோ காஸ் ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ யாருக்கெல்லாம் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கோ அவங்களுக்கு ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த டியூப் பிளாக் இருக்குது அப்படின்னா இந்த முட்டை இங்கே வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்பெர்ம் வந்து நீந்தி போய் அந்த எக்கு போய் மீட் பண்ணுறதுக்கு தடையாக அந்த பிளாக் அமையிறதுனால அவங்களுக்கு குழந்தை பேறு ஏற்படுவதில் தடையோ சிரமமோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைப்ராய்ட் பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பையுடைய உள் சுவரில் இருக்கக்கூடிய சப்மியூக்கோசல் ஃபைப்ராய்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்கும். ஏன்னா குழந்தையும் இங்கேயே வளருது, அது பக்கத்துலேயே ஃபைப்ராய்ட் கட்டியும் வளருது. அப்போது இதன் காரணமாக மிஸ்கேரேஜ் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன் ஃபியூ கேசஸ் வந்து இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு 2 லேயருக்கும் நடுவில் இருக்குது அல்லது சப்சீரோசலாக வெளியே இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ப்ரெக்னன்சி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் சப்மியூக்கோசலில் நிறைய ஃபெயிலியர்ஸ் ஏற்படுறதுனால எப்பவுமே ஃபைப்ராய்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். சிவன் வழி வந்த மிகச்சிறந்த